இந்த மார்ச் மாதம் அப்படின்னாலே பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெயின் ட்ராப்ஸோட சேர்ந்து ஒரு விமன்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினா, இந்த சமீபமாக நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பஞ்சமிக்கு அம்பாள் அனுகிரகத்தால் காலையில் அவார்டு வாங்குகிறோம், சாயங்காலம் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்பான்சராகவும் இருக்கிறோம். ஒரு அவார்டு கொடுக்குற இடத்துலையும் நம்மளை அம்பாள் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐஏஎஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றி நின்று அந்த அவார்டு கொடுத்ததை ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப படிக்கலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்த ஒருத்திக்கு ஐஏஎஸ் நிறைய படித்த படிப்புலேயே பெரிய படிப்புன்னு சொல்லுவோம். ஐஏஎஸ் படித்தவங்க நின்று அவார்டு கொடுக்கறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே தோணுது, நீ வந்து இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு பாட தான் வச்ச அப்படின்னு பார்த்தேன்னா அவார்டு ஃபங்க்ஷனே இங்கே நடத்துகிற. வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுக்கவே பெண்களை கொண்டாடக்கூடிய மாதமாக தான் இருக்குது. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் மகளிர் தினத்தை ஒட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னாலே பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெயின் ட்ராப்ஸோட சேர்ந்து ஒரு விமன்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினா, இந்த சமீபமாக நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பஞ்சமிக்கு அம்பாள் அனுகிரகத்தால் காலையில் அவார்டு வாங்குகிறோம், சாயங்காலம் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்பான்சராகவும் இருக்கிறோம். ஒரு அவார்டு கொடுக்குற இடத்துலையும் நம்மளை அம்பாள் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே மிராக்கலாக அதிசயமாக நடந்தது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து மறந்துடக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றது மூலமாக நானுமே எனக்காக ரெக்கார்ட் பண்ணிப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, மார்ச் 8 காலையில் எத்திராஜ் காலேஜில் உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களும் ஆனந்த விகடனும் சேர்ந்து நடத்திய நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக உமன் அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே அவார்டு கொடுத்தாங்க. அதில் நிறைய அச்சீவர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் நானுமே ஒருத்தியாக கலந்துக்கிட்டு வாங்கும்போது அவ்வளவுமே எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருந்தாங்க. எல்லாமே ஐஏஎஸ் கனவுகளோடு உட்காந்துருக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களுக்கு மத்தியில் ஐஏஎஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றி நின்று அந்த அவார்டு கொடுத்ததை ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். அது வந்து ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த ஸ்டேஜில் பேசும்போதே அதை சொன்னேன். ரொம்ப படிக்கலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்த ஒருத்திக்கு ஐஏஎஸ் நிறைய படித்த படிப்புலேயே பெரிய படிப்புன்னு சொல்லுவோம். ஐஏஎஸ் படித்தவங்க நின்று அவார்டு கொடுக்கறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிங் மேக்கர்ஸ் அவங்களுடைய மிஸ்ஸஸும் நம்மளுடைய கடைக்கு முன்னாடியே வந்திருக்காங்களாம். அவங்கள சத்யஸ்ரீ மேடமும் அவ்வளோ நல்லா பேசினாங்க. மேம், நான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அதை விட அங்கே அவார்டு வாங்கின பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குட்டி பொண்ணு அழகாக வேர்ல்டு லெவலில் செஸ் பிளேயராக இருக்கா, செஸ் டோர்னமெண்ட் நிறையா போயிட்டுருக்கா. அவள் வந்ததாக இருக்கட்டும், கல்யாணமாகி பிள்ளைங்கள்லாம் பிறக்க விட்டு வெயிட் போட்டுட்டோம், அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போய் இன்றைக்கி வெயிட் லிஃப்டராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது மாதிரி இங்கிலீஷ் கோச்சுக்காக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் இங்கிலீஷ் கோச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். இப்படி நிறைய வெரைட்டி. அதுலேயே வந்து நம்ம பேரா ஒலிம்பிக் துளசி முருகேசன் அவங்க இருந்தாங்க. என்னுடைய நெருங்கிய தோழி, என்னுடைய சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவேன். தோழி அப்படிங்கிறத விட முத்தமிழ் செல்வியும் அதில் அவார்டு வாங்கினாங்க. அதில் நானுமே வந்து அவார்டு வாங்கினது ரொம்பவே பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்த விஷயங்கள் என்னென்னா, எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு அப்படின்றதுனால அவங்களுக்குமே நான் பேசும்போது ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர்கிட்ட அறிமுகமும் கிடைச்சது. அது மாதிரி அன்னைக்கு மாலையில் நடந்த ரெயின் ட்ராப்ஸ் அவார்டு, அதை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன். நான் எப்போதுமே ரெயின் ட்ராப்ஸோடது உங்களுக்கு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தீங்க. வந்து பார்த்துட்டு நிறைய பேர் தேங்க்ஸ் சொன்னீங்க. நம்ம ராஜவராகி அம்பாளுக்கு ரெகுலராக வரக்கூடிய வாராகி வாரியர்ஸ் இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க.
வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து பார்த்து பேசி இது எல்லாமே நடந்தது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த அவார்டா இருக்கட்டும், அந்த அவார்டு வாங்குனவங்களா இருக்கட்டும், அந்த அவார்ட குடுத்தவங்களா இருக்கட்டும், அவ்ளோ நல்லா இருந்தது. அ இந்த அவார்டுக்கான இன்விடேஷன நான் அந்த ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் இல்லையா? போன வாரம் வியாழக்கிழமை கொண்டு வந்து இங்க அம்பாளுக்கு அரவிந்த் தம்பி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு போனாங்க. இந்த வாரமும் வந்தாங்க. ஏன்னா, நம்ம அம்பாள் நிகழ்ச்சி மட்டும் நடத்திக்க மாட்டா. அவார்டு ஃபங்ஷனே இன்னைக்கு இங்க நடந்தது. துளசி முருகேசன் பாரா ஒலிம்பிக்ல வென்ற அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு அவார்டு வாங்க வர முடியல. அவங்க அவார்டில இருந்தாங்க. அன்னைக்கு வாங்க வர முடியல அப்படின்றதுனால, இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை தான் நான் இதை பேசுறேன். இன்னைக்கு அவங்க நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. நம்ம கடைக்கு வர வச்சு, அவங்களுக்கு இங்க வந்து அவார்டு குடுத்தாங்க. அந்த அவார்டுக்கு வந்து பிரித்திவி இன்னர்வேர் அவங்களும் மெயின் ஸ்பான்சர் அவங்க தான். அடுத்து நம்ம விளக்கு கடை. அதோட பார்வதி ஹாஸ்பிட்டல் அவங்களும். பார்வதி ஹாஸ்பிட்டலோட ஓனரான அ டாக்டர் வந்திருந்தாரு. அவரும் அவங்களோட மிஸ்ஸஸும் இங்க வந்திருந்து சார் முத்துக்குமார் சார். அவருமே வந்திருந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவளுக்கு துளசி முருகேசனுக்கு அவார்டு இன்னைக்கு குடுத்தாங்க. எனக்கு அது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே தோணுது, "அம்மா நீ வந்து இங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாட தான் வச்ச அப்படின்னு பார்த்தேன்னா, அவார்டு ஃபங்ஷனே இங்க நடத்துற." அப்படின்னு தோணுச்சு. எப்படி அவார்டு ஃபங்ஷன்ல அங்க நடந்துச்சோ, அரவிந்த் தம்பி ஏன் ப்ரொஃபஷனலா பண்றாரு அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா, அங்க எப்படி அங்க வந்து எப்படி ஏவி எல்லாம் போட்டு பண்ணாங்களோ, அதே மாதிரி ஏவி நம்மளுடைய விளக்கு கடையிலயுமே நம்மளோட டிவியில போட்டு அதை எல்லாரும் நின்னு பார்த்தோம். அவங்களோட அவார்டு ஃபங்ஷன் அவார்டு குடுத்த எதுக்காக அவங்களுக்கு அவார்டு குடுக்குறோம் அப்படின்ற அவங்களோட அந்த லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொல்லி, அந்த அவார்டு அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணும்போது, இன்னுமே அந்த ஃபீல் ரொம்பவே இருந்தது. அந்த டைம்ல தற்செயலா கனடால இருந்து எனக்கு வந்து நான் அந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஃப்ரெண்டு 2015லேருந்து Facebook மூலமா ஃப்ரெண்டு. சிவகாமி மேம் அவங்களுடைய சார் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். கனடால தான் இருக்காங்க. அவங்க செட்டில்டு இன் கனடா. அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து அவங்களோட நின்னு ஃபோட்டோ எடுத்தது. இது எல்லாமே ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன் நான் அன்னைக்கு அந்த உமன்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு முடிஞ்ச மறுநாளே நான் இத உங்களுக்கு பேசியிருக்கணும். ஆனா பேச முடியல. ஏதோ ஒரு தடங்கல், வேலை அப்படி இப்படின்னு ஓடிட்டேன். ஏன் பேசல அப்படிங்கிறது இது நடக்க விட்டு புரிஞ்சது. ஏன்னா, அம்பாள் இன்னுமே அதெல்லாம் முடியல. நீங்க நம்ம என் முன்னாடி ஒரு ஃபங்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொன்ன மாரி இருந்தது. அந்த அவார்டு வாங்குனதுல ரொம்ப பெருமையா, ரொம்ப பெரிய அவார்டு அப்படின்றது 2 பேருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டுன்னு குடுத்தோம். அன்னைக்கு ராணி சீதை ஹால்ல மார்ச் 8ஆம் தேதி நடந்ததுல 2 பேருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டுன்னு ரெயின் டிராப்ஸ் குடுத்தது. அந்த ஒண்ணு வந்து சக்தி மசாலா ஓனர். சக்தி மசாலா ஓனர் அவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது அவ்வளோ ஒரு வியப்பா இருந்தது. நானே வந்து நெறைய இடங்கள்ல சொல்லுவேன், என்னைய எங்க அப்பா 8த் வரைக்கும் தான் படிக்க வச்சாரு, 8த் வரைக்கும் தான் படிக்க வச்சாருன்னு. சாந்தி மேம், சக்தி மசாலா ஓனர் சாந்தி மேம் வந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் தான் படிக்க வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு பட்டதாரியா அந்த காலத்திலேயே இருந்திருக்காரு. ஆனா, அவர் கல்யாணம் பண்ணது இந்த 6வது படிச்ச சாந்திமாவ. அவங்களுடைய மாமனார் தான் மோட்டிவ் பண்ணாராம். "நீங்க வந்து நீ வரணும். நீ நம்மளோட ஏதாவது அந்த பிசினஸ்க்கெல்லாம் சேர்ந்து பண்ணுன்னு" அவர் குடுத்த உற்சாகம் தான் இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்குன்னாங்க. அவங்களுடைய டர்ன் ஓவர் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னது 2500 கோடின்னாங்க. இப்போ 3000 கோடிய தாண்டி வருஷத்துக்கு அவங்க டர்ன் ஓவர் பண்றாங்களாம். அப்போ அவ்ளோ பெரிய பிசினஸ் பண்றவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குடும்ப ஒற்றுமைய பத்தி பேசுனாங்க. அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இவர் வந்து என்னுடைய கணவர் இல்ல, என்னுடைய நண்பர் அப்படின்னாரு. அதாவது அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எவ்ளோ ஹெல்த்தியா இருந்தா, அது நம்மளுடைய 2 பேரோட வளர்ச்சி, அந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கே உதவியா இருக்கும். அவங்க எந்த ஈகோவும் இல்லாம, அவர் வந்து அவ்ளோ அழகா ஐயா சொல்றாரு. சாந்திமாவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, "எல்லா பெண்களுக்கு எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னோட மனைவி சாந்தி வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கேன்." அப்படின்னு அவர் பெருமையா சொல்லிக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நம்மளுக்குள்ள இருந்தா கூட, இந்த மாதிரி ரொம்ப வளர்ந்தவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது, நமக்குள்ள ஒரு ஐ ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு வந்து அது ஒரு நம்ம ஆமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்.
சும்மா மல்லு கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ பேருக்கு, அதுவும் அவங்க ஊனமுற்றவர்கள் தான் நிறைய பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துலயே அந்த அவங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய கிராமங்களை தத்தெடுத்திருக்காங்க. அவங்க ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பில்டிங் கட்டி இவங்களே நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு நிறையா செய்யக்கூடியது. அவங்க அவ்வளோ வளர்ந்ததுனாலையும் சரி, வளர்ந்ததுனால மட்டும் இல்லை, நிறையா மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுனால அவங்க அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு சிவகுமார் ஐயா வந்திருந்தாங்க. நடிகர் சிவகுமார் ஐயா, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால அவரும் சந்தோஷமா வந்திருந்தாரு. இதுல என்ன நான் ஆச்சரியமா பார்த்தேன் அப்படின்னா, சிவகுமார் ஐயா வந்து எல்லா இடத்துலையும் அவர் ஃபோட்டோ எடுத்தாரு. அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, வீடியோ எடுத்துக்கிட்டாரு. அது வந்து நானே ஆச்சரியமா பார்த்தேன். ஸ்டேஜில் ஒவ்வொரு அச்சீவர்ஸும் வந்து பார்க்கும்போது, பேசும்போது அவர் வந்து அதை வந்து அவ்வளோ ரசித்து அவரோட ஃபோன் எடுத்து அவரே ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்றது புரிஞ்சது. 2வது பெரிய அவார்டு அப்படின்றது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது. 20,000 பாடல்களுக்கு மேலே பாடி நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய சுஜாதா மோகன் அவங்களுக்கு இந்த 2வது பெரிய அவார்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு ஆற்காடு நவாப்னு சொல்லக்கூடிய ஆற்காடு மன்னர் அவருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்தார். அவர் கூட இந்த ரெயின்ட்ராப்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அக்கா ஜிவி பிரகாஷோட அம்மா ரெஹைனா மேம் தான். அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்னையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்களுடைய பாட்டை கேட்டிருக்கோம். அது உங்களுக்கு சிம்பிளாக அந்த ரீல்லையே போட்டிருந்தோம், பூ பூக்கும் ஓசை. அந்த பாட்டெல்லாம் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். அது மாதிரி அவங்க பாடிருக்கிற பாட்டு எண்ணற்ற பாட்டு. அந்த பாட்டெல்லாம் கோர்த்து அழகாக அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணாங்க. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவ்வளோ விஷயங்களை அவங்களுக்கே வந்து ரீகால் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. அதை வந்து சுஜாதா மேடம் அவ்வளவு ரசித்தாங்க. அவங்களுக்கு அவார்டு வந்து ஸ்டேஜில் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதுவும் அவ்வளோ பெரிய ஆட்கள், அவ்வளோ பெரிய மனிதர்கள், அவங்க கூட சரிசமமாக நின்று கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கொடுத்தா. இது எல்லாமே பஞ்சமி அன்னைக்கு நடந்தது. அதுதான் அதில் பியூட்டி. அம்பாள் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு அற்புதம், அதிசயம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா, சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா, அடுத்தடுத்த நிலைப்பாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா. அது பஞ்சமி அன்னைக்கு நடந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நான் ரொம்ப வந்து இன்ஸ்பயர் பண்ணி இன்னைக்கும் என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா கிட்டம்மா பாட்டி. இந்த பாட்டியோட ஸ்டோரி கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட 82, 83 வயசு. அவங்க 50 வெயிட் லிஃப்டராக இருக்காங்க. 50 கிலோ வெயிட்டாக அவங்க இன்னைக்கும் தூக்குறாங்களாம். தூக்கி வெயிட் லிஃப்டிங் பண்ணி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து மகேந்திரா ஓனர் இவங்க எல்லாருமே கால் பண்ணி எல்லாம் விஷ் பண்ணி அவங்கெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டியை விஷ் பண்ணி. அந்த பாட்டி வந்து அவார்டு வாங்க வந்திருந்தாங்க. நம்ம வந்து இப்போவே உட்காந்தா எந்திரிக்க முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை சுத்துது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பாட்டியோட ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னோட இந்த விஷயம் நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய பேரன்கள் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அவங்க சொல்லும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேரன்கள் பேசும்போது சொன்னாங்க, எப்படி பரவமுனியம் அந்த ஒரு படத்தில் வந்து இந்த வெயிட் லிஃப்டில் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் தூக்கி எறிவாங்களோ, அது மாதிரி எங்கள் பாட்டி ரொம்ப அசால்ட்டாக பெருக்கணுன்றதுக்காக என் தம்பி வீட்டில் வச்சுருந்ததெல்லாம் தூக்கி அவங்க நகட்டி வைக்கிறது, அவங்க தள்ளி வச்சுட்டு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு இதெல்லாம் முடியுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்களும் கேட்டாங்க, நீங்கள் மட்டும் ஜிம்முக்கு போகிறீங்களடா, என்னை கூப்பிட்டு போங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு அவங்க பேரங்கள் சொல்லும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாட்டியோட கணவருமே வந்திருந்தார். அவருமே வந்து மைக்கை வாங்கிட்டு அவ்வளோ இன்னோசென்ட்டாக, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, என் சம்சாரம் போகிறேன்னுச்சு, சரி போயிட்டு வா, நீ போனால் சாதிச்சுட்டு வருவேன்னு சொன்னேன், அதை மாதிரி அவள் சாதிச்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு குடும்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த நிலைகள் போகிறதுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர வச்சது. அந்த பாட்டி வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக சொன்னாங்க,
நான் புடவையை தவிர வேற எதுவுமே கட்டுனதில்ல. ஆனா இதுக்கு வந்து அரை ட்ரவுசர் போடணும்னாங்கன்னு சொல்லிட்டு அழகா அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ற அந்த ட்ரெஸ் போட்டு தான் அந்த பாட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நம்மளும் எக்சர்சைஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம உடம்பையும் ஃபிட்டா வைக்கணும் அப்படின்ற எண்ணத்த குடுத்தது. அதே மாதிரி அ இங்கேருந்து கோயம்புத்தூர் பக்கத்துலன்னு நெனைக்கிறேன். அடர்ந்த காடுகள்ல இருக்கக்கூடிய காடு ஓரமா இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த பாம்புகள் எல்லாம் வந்துருமாம். பாம்பு வீட்டுக்குள்ள வரக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை அதாவது அ மனிதர்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கு அந்த பாம்புகள் எல்லாம் வரம்போது, அத வந்து ரெஸ்க்யூ பண்ணி அத கொல்லக்கூடாது. அத ரெஸ்க்யூ பண்ணி திரும்ப கொண்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய பணிய செய்யக்கூடிய பெண். அவங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, அவங்க வந்து பார்க்கறதுக்கே நாகக்கன்னி மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட 7000, 8000 பாம்ப அவங்க அவங்க கையால புடிச்சு கொண்டு போயி, திரும்ப காட்டுல விட்டுட்டு வருவாங்களாம். இது வந்து இது பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா, நம்மளுக்கு அவங்களுடைய ஏவிய பார்க்கக்கூடிய தைரியம் கூட இல்ல. பாம்ப பார்த்தோம்னா, அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு கனவுல வரும். அந்த ஒரு பயம் இருக்கு. பாம்ப பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே பயமா இருக்கு. தலைய குனிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுட்டு, அந்த பொண்ணுட்ட போய் கடைசியா நான் பேசும்போது சொன்னேன், "எம்மா, உன் ஏவிய பார்க்க கூட எங்களுக்கு தைரியம் இல்ல. ஆனா நீ வந்து பாம்புகளோட அவ்ளோ வாழ்ற. உண்மையிலேயே நீ வந்து அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவ தான். நீயே ஒரு நாகக்கன்னி தான். உன்னுடைய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாகங்கள காப்பாத்துறதுக்காக ஆண்டவன் உனக்கு இந்த பொறப்ப குடுத்துருக்கிறான்" அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து லென்ஸ் வச்சிருந்தாங்களா? அதெல்லாம் தெரியாது. அவங்க கண்ணே வந்து அ ஒரு பாம்புக்குள்ள கண்ணு மாதிரியா இருந்தது. நடமாடும் நாகக்கன்னி அப்படின்னே அவங்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்படியெல்லாம் மனுஷங்க வாழ்றாங்களா? அதுவும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மாரி ஹார்ஸ் ரைடர் அவங்களும் வந்து நம்ம சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய தாத்தா வந்து வெள்ளைக்காரங்களுடைய குதிரைகளுக்கெல்லாம் அந்த லாடத்துல ஒர்க் பண்ணவராம். ஆனா இன்னைக்கு அவங்க ஹார்ஸ் ரைடிங்ல ஒரு டாப் மோஸ்ட் வுமனா இருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங்க்கு பெண்கள் யாரும் வர்றதில்ல அப்படின்றத அவங்க அவ்வளோ வருத்தமா சொன்னாங்க. அதுவுமே நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேமு. அத எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்வைட் பண்ணதா இருக்கட்டும். அது மாரி கேன்சர் வரக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து கிட்னி ப்ராப்ளமும் வருது. இந்த 2க்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, மருத்துவர் அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அவார்டு குடுக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறதே பெரிய பாக்கியமா நான் பார்க்குறேன். அ அதுவும் நம்ம இஸ்ரோல வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் நெனச்சாலோ, அவங்கள போய் பார்க்கணும்னாலோ அப்பாயின்ட்மென்ட் வாங்கி காத்திருக்கணுமா இருக்கும். ஆனா அவங்க கூட சரிக்கு சமமா உட்கார்ந்து அவங்க பேசி, அவங்க அவ்வளோ ஜாலியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. "என்ன நீங்க இந்த வருஷம் ரெயின் ட்ராப்க்கு வந்து நெறைய ப்ரமோட் பண்ணீங்க. நீங்களும் ரெயின் ட்ராப்ல ஒரு ஆள் ஆயிட்டீங்க." அப்படின்னு சொன்னப்போ, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இன்னுமே ஒரு ஒரு டான்ஸ் மிஸ் வந்து அவார்டு வாங்குனாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 13 அவார்டு. இப்படி ரொம்ப நல்லா போச்சு. இந்த மாரி அச்சீவர்ஸோட அவார்டு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நம்மலாம் ஒண்ணுமே சாதிக்கல. இவங்கலாம் எவ்வளவு ஒரு டஃப்பான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளும் நம்மளுடைய டைம, எனர்ஜிய இன்னும் நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நம்ம இன்னும் ஆக்டிவா இருக்கணுங்கிற எண்ணத்த மனசுல விதைக்குது. அதனால தான் நான் வந்து உங்க எல்லாரையும் பார்க்க வர சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு நெறையவே உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஏன்னா, நெறையா இதெல்லாம் பண்ணும்போது தான், பார்க்கும்போது தான் நம்ம மனசுமே ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் உங்கள எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, உடனே நான் இத பேசி குடுத்துர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இங்க துளசி முருகேசன் வந்து அவார்டு வாங்குனது தான். அந்த பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவ்ளோ அன்பு, அவ்ளோ பாசம். இத எ அவ்வளவு ஆசையா வந்து, இங்க வந்து அவங்க அவார்டு வாங்கும்போது, நான் அம்பாள்ட்ட நெனச்சது என்னன்னா, "உனக்கு வந்து கச்சேரிலாம் இல்ல. நீ எவ்ளோ பெரிய விஷயத்த இங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீ நடத்திட்டு இருக்கம்மா." அப்படின்னு தான் தோணுச்சு. கச்சேரிய தாண்டி இப்படி சாதிக்கக்கூடிய பிள்ளைங்கள அவங்களே கூப்ட்டு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாரி பார்வதி ஹாஸ்பிட்டல் ஓனர் அவங்க பேசம்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "அ இது வந்து அரங்கத்துல வந்து குடுத்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது.
உங்க அம்பாள் முன்னாடி குடுக்கறத நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இது எல்லாமே அம்பாள் அனுகிரகம். இன்விடேஷன் வச்சாங்க. ஒரு நிகழ்ச்சி சாம்பிளுக்கு இங்கேயும் நடத்தி அம்மா பார்த்துக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரம் இருந்தவங்க அத்தனை பேரும் முக்கியமான ஆட்களா இருந்து, அந்த நிகழ்ச்சி நல்லாவும் நடந்துச்சு இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு நான் பேசணும், திரும்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், உத்வேகத்தையும் குடுத்தது. இந்த ரெயின் டிராப்ஸோட ஆணிவேர் அப்படின்னு பார்க்கணும்னா, அரவிந்தும், ரெஹைனா மேம் தான். இந்த ரெஹைனா மேம் இவங்க வந்து ஏஆர் ரகுமானுடைய அக்கா, ஜிவி பிரகாஷோடைய அம்மா அப்படின்ற கர்வம் எதுவுமே இல்லாம, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஒரு வுமன் அவங்க. எனக்கு கூட முதல்லலாம் கொஞ்சம் பழக பயமா இருந்தது. ஆனா, அவங்க கிட்ட பழகி பார்க்கும்போது தான், அவங்களுடைய அந்த அந்த வேல்யூ அவ்ளோ புரியுது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு, ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தி. அதனால தான் அவங்க வந்து ரெயின் டிராப்ஸ்க்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அவங்க இருக்கிறதுனாலேயே இன்னும் நெறைய பேர் கவரப்படுறாங்க. எல்லாரும் கவரப்பட்டாலும், அந்த ரெயின் டிராப்ஸ அவ்ளோ அழகா இந்த நிறுவனத்த, இந்த என்ஜிஓவ அவ்ளோ அழகா நடத்திட்டு போற அரவிந்த் தம்பி பத்தி சொல்லியே ஆகணும். அவ்ளோ நேர்த்தியா பண்றாரு. அவ்ளோ ப்ரொஃபஷனலா பண்றாரு. அ அதுலயுமே இந்த தூத்துக்குடியிலருந்து குலசேகரப்பட்டினம் மீனவ பொண்ணுன்னு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பிக் பாஸ்ல வந்தவங்கலாம். எனக்கு அது பத்தி தெரியல. ஏன்னா டிவி இல்லாததுனால பார்க்கறதில்ல. அ ஆனா, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு படிச்சுட்டு ஒரு புள்ள வந்து அவங்களுடைய அந்த சொந்த ஃபீல்டு. மீன் பிடிக்கிற வேல தான். ஆனா, அத வந்து படிச்சுட்டு ஒரு டிகிரி பண்ணிட்டு வரம்போது, அவங்க ஸ்டைல்ல அத பண்ணும்போது, அதோட எப்படி இருக்கு? அந்த பிசினஸ் எப்படி குரோத் ஆகுது? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இன்னுமே நமக்கு இதெல்லாமே ஒரு விழிப்புணர்வு தான். எங்க இருந்தாலும் நம்மளுடைய பரம்பரை தொழிலையும் விடக்கூடாதுன்னு, அந்த பொண்ணு படிச்சு பேங்க்குக்கு வேலைக்கு போன பொண்ணு, அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப அவங்க அப்பா கூட கடலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்போ, அவ்வளவு எதிர்ப்பான். அத்தனை எதிர்ப்பையும் தாண்டி அந்த பொண்ணுமே வந்திருக்கிறா. இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை. இவ்வளவு இவ்வளவு பேரையும் இது மட்டும் இல்லாம, அ வெளியில நம்ம நார்த்ல இருந்து கொண்டு வந்த அந்த சயின்டிஸ்ட்ல இருந்து, இவ்ளோ பேரையும் எப்படி இந்த அரவிந்த் தம்பி வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாரு? அவ்ளோ பேரையும் அவ்ளோ அழகா நடத்தி, அவங்க அத்தன பேருக்கான இம்பார்ட்டன்ட் குடுத்து, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அத கூடவே இருந்து, கூடவே பயணப்படக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எப்போதுமே நம்மளுடைய விளக்குக்கடை எங்கேயுமே போய் விளம்பரத்துக்கு நின்றுக்க மாட்டோம். விளம்பரம் குடுத்ததில்ல. ஒரு பேப்பர்ல கூட நம்ம ஆட் வந்ததில்ல. எதுலயுமே நம்ம ஆடுன்னு குடுத்ததே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமா பெண்களுக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றதுனால நாங்க ஸ்பான்சரா நாங்க வர்றோம்ன்னு சொல்லி போய் குடுத்தது. ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா இருந்தது. உற்சாகத்த குடுத்தது. இந்த உற்சாகம் கோடி ரூபாய் குடுத்தாலும் வராது. அவ்வளோ பெரிய உற்சாகத்த அந்த நிகழ்ச்சி குடுத்தது. அடுத்த வருஷம் நீங்கள்லாம் தவறாம கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு மனசுல உற்சாகத்த, ஒரு தெம்ப, ஓ! எல்லாரும் பண்றாங்க. இதுல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எங்க சித்திக்கு வந்து 66 வயசாகுது. அவங்க இந்த அவார்டு ஃபங்ஷனுக்காகவே அருப்புக்கோட்டையிலருந்து வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து நம்ம அவ்வளோதானா, இப்ப சமீபமா அவங்க புலம்புறது எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு இது சரியில்ல, அது சரியில்ல. நான் அவங்க எப்போதுமே நல்ல பாசிட்டிவானவங்க. பட் சமீபமா அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு, நமக்கு 66 வயசு ஆச்சே அப்படின்னுட்டு. ஆனா, அவங்க அந்த கிட்டம்மா பாட்டிய பார்த்த உடனே அவங்க உற்சாகமாயிட்டாங்க. "நான் ஏதாவது பண்றேன் பாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாழும் நாட்கள் யாரா இருந்தாலும் என்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் தெரியாது தான். ஆனா, அந்த வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோ உற்சாகமா, சந்தோஷமா, அடுத்தவங்களுக்கு உபயோகமா, பெருமையா வாழணும் அப்படிங்கிறத இந்த அவார்டு ஃபங்ஷன் வந்து சொல்லிக் குடுத்தது. இதுக்கு முழுமுதற் காரணம் அப்படின்னா, அரவிந்த் தம்பி தான் சொல்லலாம். அரவிந்த் தம்பிக்குமே இன்னைக்கு இங்க வந்தது அவ்வளவு சந்தோஷம். நான் போன வாரம் பத்திரிக்கை வைக்கும்போது வேண்டிட்டு போனேன், நல்லபடியா நடக்கட்டும்னு. அதே மாதிரி நல்லபடியா நடந்துருச்சு. அம்பாளுக்கு நன்றி சொல்றதுக்காகவே இங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்டின்னாங்க. உண்மையிலேயே அவ்ளோ சந்தோஷம் தம்பி. உங்களோட பயணப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே பிளெஸ்டு தான். ஏன்னா வயசுல இல்ல, தன்னுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய சாதனை. அத பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரவிந்த் தம்பிக்கும், ரெயின் டிராப்ஸோட அடுத்த வருஷம் அவார்டு எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஆர்வத்தோட நானுமே இருக்கேன். அடுத்த வருஷம் நீங்களுமே அவார்டு கலந்துக்கோங்க. உங்களுக்குள்ள உத்வேகத்த வளர்த்துக்கோங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும்.
அதை வந்து நம்ம கடந்து போய்க்கிட்டே இருப்போம். அதுக்கு இந்த பஞ்சமியில கிடைச்ச பெரிய ரெகக்னேஷனே சொல்லுவேன். அ அதுக்கு முன்னாடி வந்து தங்கத்தாரகை அவார்டு இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா கூட, பஞ்சமி அன்னைக்கு கிடைக்கிறது எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறத உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அந்த இப்போ இங்க துளசிக்கு வந்து குடுத்துட்ருக்கும்போது, நான் அம்மாகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். "அம்மா நீ ரொம்ப பெரிய ஆளும்மா, நீ ரொம்ப பெரிய ஆளும்மா. நீ எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்றம்மா, எவ்வளோ பெரிய ஆட்கள்." அவங்களெல்லாம் ஒலிம்பிக் நான் வந்து அததான் சொன்னேன். அந்த ஒலிம்பிக் அந்த வளையம் 5 வளையம் இருக்கு இல்லையா? அத பார்க்கும்போது, நான் அத தூர்தர்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். தூர்தர்ஷன் டிவில இந்த ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது வரும். அதுதான் நான் முதல்ல பார்த்தது. அந்த ஒலிம்பிக்ல வென்று வந்த ஒரு பெண்ணு நம்ம கூட நிக்கிறா. அப்படிங்கும்போது அதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். அவங்களெல்லாம் நம்ம அப்பாயின்ட்மென்ட் கேட்டு கஷ்டப்பட்டு பார்க்கணும். அவங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறது, அவங்கள அம்பாள் வர வச்சுக்கிட்டா அப்படின்றது தான் உண்மை. அவ்வளவு சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கு. நம்ம அம்பாள் அவ வந்து பிரம்மாண்டமா எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கா. நன்றி, வணக்கம்.